இதில் பாருங்க இவ்வளோ பதிவு இருக்குண்டு ஒரு மீன் வருதா எங்கே வருது உண்மையாக தான் சூப்பராக இருக்காண்ணா. அதுதான் மாங்காயில் முகம் தெரியுது பாருங்க பாருங்க அப்படியே எப்படி இருக்காண்டு. அங்கெல்லாம் அப்படியே தாமரை பூத்திருக்கு அந்த பக்கம். சரியா சுஜி உடைச்சு போட்டீங்களே. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முத்தையங்கட்டு குளக்கட்டெல்லாம் நிற்கிறோம். எப்படி காற்று அடிக்குது, சரியான மாதிரி காற்று, எங்களையும் அப்படியே தள்ளி விழுத்தும் போல இருக்குது. அந்த அளவுக்கு காற்று அடிச்சு கொண்டு இருக்குது. பின்னால் பார்த்தாலே தெரியும், சவுண்ட் அவ்வளவுக்கு வருதுன்னு தெரியல. சில நேரம் கரகரண்டு சவுத்தாங்க இருக்கும். இன்றைக்கு எங்கே போக போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் வந்து மீன் பிடிச்சி தான் சமைக்க போகிறோம். அது வந்து நார்மலாக வந்து பெரிய அளவில் வந்து வளர்க்கையில் ஒரு வீட்டு தேவைக்கு இந்த மாதிரி தான் ஒரு அளவான தேவைக்கு தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அங்கே வந்து நாங்கள் மீன் பிடிச்சி உடனே ஒரு சமைக்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த மீன் வளர்க்குற இடம் வந்து ஒரு குட்டி கேரளா மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு வடிவான ஒரு இடம். என்ன சொல்கிறது, எங்களுக்கு அதுதான் கேரளா தான். இப்போ நாங்கள் இதில் இருந்து அப்படியே தொடர்ந்து போவோமா. அப்படியே கிட்டத்தட்ட இப்போ இந்தியாலையும் வந்து மீன் வளர்க்க வழிகட்டினோம். இது வந்து வளர்த்து குளத்துக்குள்ளே விடுறது. இது வந்து வளர்த்து குளத்துக்குள்ளே விடுறது. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து வீட்டிலேயே வச்சு மீன் பெருசாக வளர்த்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு. இந்த குளக்கட்டில் போய்க்குள்ள பாருங்க எப்படி இருக்குது. இந்தியாவில் கிராம பக்கத்துக்கு அழகு. அதே மாதிரி தான் நிறைய அடிக்கும். அதான் குளத்துல நிறைய தண்ணி வந்து வத்திடுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னால் கலங்கி என்று சொல்லுவோம் நாங்கள். ஆக்கள் வந்து குளத்தில் குளிச்சு கொண்டிருக்கோம். கூடுதலாக வந்து பின்னேரங்களில் நிறைய ஆக்கள் வந்து இந்த குளத்தில் குளிக்கணும். நாங்கள் வர்றது குறைவு. இப்போ பார்த்தீங்கன்னால் எங்கட குட்டி கேரளாவுக்கு வந்துட்டோம். 2 பக்கமும் தென்னந்தோப்பு, அப்படியே வயல்களை பாருங்க. எல்லாம் பக்கத்துலேயே கிடக்குது. அந்த படிக்கட்டு முறை மாதிரி அந்த படிப்படியாக தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி தானீங்க. அப்படியே உள்ளு போவோம். ஓ, இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, இந்த இடம் ஏற்கனவே நாங்கள் வந்து போன இடம் தான். யாருக்காவது ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் அப்படியே போவோம். நாங்கள் நிறைய நாள் எதிர்பார்த்த காணொலி இன்றைக்கு எடுப்போம் கொண்டு போகிறோம். அதுக்கு மீன் பிடிபடுதோ தெரியல, பார்ப்போம். ஓ பாருங்க, இதுக்கு வந்தாலே என்ன சொல்கிறது, ஏதோ பறவையில் ஏதோ குருவிகளோ சத்தம் கேட்குது. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் சந்தன மரம் நிற்குது. இஞ்சி அது பூத்து இருக்கு பாருங்க. எங்களை விட்டே நிற்குது பூக்கையில். இது வந்து நல்லா பூத்து இருக்குது. தண்ணி கரையில் நிற்கிறபடியா பூத்து இருக்கு. அப்படியே இந்தியாவில் பாருங்க, இங்கே பல்லாரைக்கு தண்ணி வாங்கி கொண்டு இருக்கு. இது வந்து பம்பலையும் வரையில் மோட்டர்லையும் வரையில் அந்த ஏரளத்து வாரண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. வாய்க்கால் தண்ணியை புட்டியாலே அப்படியே இஞ்சால பள்ளத்துக்கு இறக்கி போட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இல்லை. இது வந்து ஃப்ரீ எனர்ஜி. அப்படி தான் சொல்லுவோம். வேணாண்டா இப்போ வாட்டர் பம்புலாம் இறைச்சா வந்து இப்போ மண்ணெண்ணெய் செலவாகும், இயந்திரம் வேணும். அதோட வந்து இப்போ கரண்டில் மோட்டரில் இறைச்சா அதுக்கு ஒரு செலவு. ஆனால் இது வந்து ரெண்டும் வந்து செலவில்லை. அப்படியே பார்த்தீங்களா, 2 பக்கமும் தென்னை நிற்கிது. இதுதான் நம்ம குட்டி கேரளான்னு சொன்னோம். அங்கெல்லாம் அப்படியே தாமரை பூத்திருக்கு அந்த பக்கம். அல்லியல் அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா கத்தரி. நல்ல நிழல்னா சொல்லி வேலையில். இப்போ நாங்கள் கீழே நிற்கிறது ஃபுல்லாகவே வெள்ளாரம். இது பாருங்க, நெல்லும் வந்து பச்சை பசேலன்னு இருக்கு. அப்படியே போய் பார்ப்போம். மீனை பிடிப்போமா?
இப்போ வந்து மீன் பிடிக்க போகிறோம்னா எங்களுக்கு தம்பி தான் பிடிச்சி தரான்னு பார்ப்போம். மீன் பெருதாண்டு முதல் நேமனை தாழ்வமாடா தம்பி. எங்கடா தம்பி மீனை காண இல்லை. அதுதானே போட்டோன்னா பிடிக்கிறான்டா எல்லாரும் தான் பிடிக்கலாம். ஏன்னா இதான் அந்த சின்னனா வளர்க்குற இடமே இடம் உண்மையாக இருக்கும். கணக்கான இடம். இங்கே வருங்க தென்னை மரம் அப்படி நிற்காண்டு. மீனுக்கும் வந்து வெயில் படாது. நல்ல நிழலுக்கே இருந்து ஒளிவின மக்கள். என்ன விசில் அடிச்சுப்பா வருதாண்டு அடிங்க. அடுத்த வாட்டு வருதோண்டு பார்ப்போம்மா. கொஞ்சம் கொடுத்துட்டீங்களா? ஒரு கணக்கு வர பிடிச்சி கொடுக்குறாரு. பெருசா ஃபுல்லாக வர வர்ற இல்லை. தென்னை மட்டை விழுந்துட்டேன். எந்த அளவு தாழ்வமாக இருக்கும்? ஒரு கடலை வட்டம் நிற்குது. ஒரு 25 கிலோ உண்டு. இப்போ ஒரு 4-5 முறை போட்டு பார்த்தாச்சு. மீன் பிடி வர்ற மாதிரி இல்லைண்டாக்கி பார்ப்போம். சுழியோடி என்றாலும் இன்றைக்கு மீன் பிடிச்சாகணும். பார்ப்போம். ஏனென்றால் தம்பி இப்போ தான் பலே எறிஞ்சு பழகிறானா. ஒரு மீன் வருதா? எங்கே வருது? இது குஞ்சிடா தம்பி. தம்பி பிடிச்சி தண்ணிக்கு விடுங்க டக்காண்டு. சின்ன ஒரு மீன் வந்திருக்கான். பார்த்தா தனக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்காண்டு. அவருக்கும் மடிவா தெரியாது. ஒருக்கா போட்டு பார்ப்போம். இதை இப்படி எடுத்து மாடிச்சு இப்படி பிடிங்க பார்ப்போம். இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? அப்படி வச்சுருங்க. இப்போ வந்து நான் வாழ்க்கையெல்லாம் முதல்ல பெரிய போகிற ஒரு மீன் வட்டத்தில் போய் விழுந்தது தானே. ஓரளவான சேஃபில் போனதான் பார்ப்போம். மீன் வேற ஒன்றுமே நீள் வட்டத்திலே எரிஞ்சிருக்கிறேண்ணா. வருது முண்டு தம்பி. நான் எறிஞ்சு வாழ்க்கையில் மீன் வந்துட்டா அப்புறம் ஏன்டா தம்பி நான் இப்படி இருக்கிறேன். இஞ்சால பாருங்க பெரிய ஒரு மாங்காய் கொண்டு தூங்கி கொண்டு இருக்கு. மாங்காய் தூங்கி கொண்டு மாங்காயில் முகம் தெரியுது பாருங்க. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. இது விரைஞ்சிட்டு இருக்குது. நல்ல முத்திட்டு தானே மாங்காய். அது ஒரு நல்ல இடத்துல எப்படி தூங்கி கொண்டிருக்கு. நல்லா தான் இருக்கு பார்க்க. என்ன மீன் பிடிக்கல வேண்டாக்கு ஆளு வேலை சந்தோஷமா இருந்ததோ. ஒரு மீன் பிடி வாட்டுது. அதை சின்ன நண்டு விட்டுட்டான். சரி பார்ப்போம். ஜாலியாக அப்படியே பார்த்தீங்கன்னால் ஓலையால் கெடுகால மேஞ்ச வீடு ஒன்று இருக்குது. அப்படியே சிவர் வச்சுக்கணும் பாருங்க. இப்படி தானே அந்த மண் சிவர் வைக்கிறது. இடைக்கிட வரிச்சு மண் வச்சா பூசுறதே. இது பின்பக்கம் முடியும். பூசு படையில் இது பூசை இல்லை. பூசாமல் இருந்தால் அப்படித்தான் இருக்கு. என்ன இப்போதே சிவர்களுக்கு இந்த கம்பி இருக்கல்லோ அது மாதிரி முந்தின காலத்து மண் சிவருக்கு இதுதான் கம்பி. வரிச்சு தடி. வரிச்சு தடி. இந்த பூசின சிவர் இப்படி இருக்கு வேற. ஆனால் நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கு. அதோட பின்பக்கம் அப்படியே ஃபுல்லாக மாமர நிழல். நல்லா காற்று அடிச்சு கொண்டிருக்கு. இப்படியே இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஏமாற்றம் மீன்பிடி வடை இல்லை. அதுதான் பெரிய ஒரு ஏமாற்றம். மோட்டர் சைக்கிளுக்குள்ளே சமைக்கிற சாமான் என்ன சட்டியில இருந்து தூள் உப்பு அகப்ப சகலதும் கிடக்குது. எல்லாம் இருக்குது. ரம்பையிலையும் பிடிங்கி போட்டு நல்ல கறிவேப்பு மட்டும் தான் வந்தனாங்க. அப்படியே மீன் இந்த வளர்க்குற இடத்த சுற்றி வந்துட்டோம்.
மீன் பிடி வர்ற மாதிரி இல்லை. இன்றைக்கு மீன் பிடிக்கல, கடைசி என்ன ஒரு நாளைக்கு பார்ப்போம். அது கொஞ்சம் பெரிய மீன்கள் வந்து ஏற்கனவே பிடிச்சி அங்கே வந்து கொடுத்தாச்சேண்ணே. இப்போ நிற்குதான் ஒரு 30 கிலோ அந்த பெரிய கட்லா மீன் உண்டு. அது பிடிபடாது. பிடிபட்டாலும் அவ்வளோ பெரிய மீன் தேவைப்படாது எங்களுக்கு. அதனால் வந்து நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வலிக்கிடுவோமேண்ணே. ஆனால் கெண்ணக்க குஞ்சு நிற்குது பாருங்க. மீன் குஞ்சு எவ்வளோ நிற்கணும், அவ்வளோ திலாப்பியா மீன் குஞ்சு தான். அவ்வளோ மீன் வருதுன்னு பாருங்க. ஆக்களுக்கு பசி. தம்பி மீன் குஞ்சு போட மாட்டேன். நீங்கள் லஞ்சம் பார்த்தீங்களா எவ்வளோ மீன் குஞ்சு நிற்காண்டு? கலர் மீன் இல்லை, எல்லாம் ஒரே கலர்லாம் இருக்கு. நிறைய குஞ்சு நிற்கிது. என்ன தம்பி மீன் குஞ்சு நிற்கா? வேணுமா சொல்லுங்க. வேணுமா? இது பிடிக்கக்கூடாது, இது வளர்க்குற மீன் தானே. இது வளர்றதுக்கு என்ன ஒரு 3 நாள் எத்தனை மாதம் சொல்ல? ஒரு 6 மாதம். 6 மாதம் சொல்லமேண்ணே. 6 மாதத்தால் நிறைய மீன் இருக்கு. ஆனால் கட்டமாக பிடிச்சும் கொடுத்துருவீங்களே என்ன குஞ்சு வளரலாம். அதான் எந்த ஆக நிரம்பினாலும் இடம் காணாது. இல்லை வளர இடம் காணாது. கிட்டடியில் பறிச்ச வச்சேண்ணே. பார்த்தீங்களா நல்ல முத்தல் தோடங்காய் இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து அப்படியே தோடங்காயோ நாரத்தங்காயோ? இது தோடங்காய். இது வந்து முத்தல். இந்தாங்க ஒரு 2 3 அப்படின்னா காணும். நல்லா ஓரளவு பழத்து கொண்டு வந்துட்டு காணுமே. அப்படியோ காணும். பொலியேண்ணே அதுதான் கிடக்குது. இனிப்பண்டா முடிஞ்சிருக்கும். இல்லை பாருங்க, பாம்பண்டு போய் கொண்டு இருக்கு. தெரியுதோ தெரியல. ஆள் போயிட்டார் உள்ளுக்கு. பாம்பண்ட உடனே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அப்படியே இதில் 2 பாருங்க, இந்த வீடு இருக்கிற இடம், இந்த வரம்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு வரிக்கா தெரியேண்ணே. இப்போ தான் பிஞ்சு பிடிச்சி கொண்டு வருது பாருங்க. இங்கே பாருங்க, கத்தரி போச்சு ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம். நீர் பாசனம் அதோட இந்த வரிக்கத்தரி அப்படி இருக்கு. காய்க்கு தானே இப்போ தான் காய்க்க வலிக்கிட்டு. அதோட குளக்கட்டை பாருங்க, அங்கே தெரியுது. அதோட இஞ்சாலி அப்படியே எனக்கு இஞ்சாலி பக்கத்தை பார்க்கத்தான் நல்ல குளிர்மையாயம் இருக்குது, நல்ல நிழலாயம் இருக்குது. இதில் இப்போ எந்த நேரமும் வந்து நல்ல குளிர்மையாக தான் இருக்கும். இப்போ காலம் தான் இல்லை பின்னேரம் தான் நல்லா இருக்குமென்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா நேரமுமே நல்ல குளிர்மையாக தான் இருக்கும் உடம்பு. அந்த அதில் வந்து ஒரு உருவமே அப்படியே செய்து வச்சுருக்கு பாருங்க. அப்படியே வெங்காயம் பார்த்தீங்களா செய் அப்படியே எட்டி போடுங்க வேணாம் வேணா. இதில் பாருங்க எவ்வளோ பதிவு இருக்கு. எங்கே ஆள் செய்து வச்சிருக்கு. ஆள் இங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்க. அவர் பெண்ணு நல்லா நல்லா இருக்கு என்ன உண்மையாக சூப்பராக இருக்குண்ணே. அதுதான் அது தண்ணி கீழே சுற்றி அந்த சின்ன அல்லிப்பூகளும் இருக்குது, மொட்டுகளும் நிறையவே இருக்குது. அதில் இப்போ வந்து எதிர்பார்க்காத மாதிரி சமையல் இன்றைக்கு இல்லையாண்ணே. சமையல் இல்லை இன்றைக்கு. உண்மையாக தான் எதிர்பார்த்து வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலை. அதானே அது மீனை பிடிபட மாட்டேன். ஏனென்றால் கொடுத்துட்டு மண்ணு எல்லாம் கொடுக்கல இருக்குது. கொஞ்சம் சின்ன மீனாக இருக்குது. அந்த அளவுக்கு சமையலுக்கு வந்து அவ்வளோத்துக்கு அது நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் பெருக்க விட்டு நாங்கள் கட்டாயம் வந்து இதில் பிடிச்சி ஒரு கறி வைப்போமே என்ன. கொண்டு வந்து அந்த சமையல் பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்குது, திருப்பி தான் கொண்டு போகணும். அதையும் காட்டுங்க.
காலுக்கு தேங்காய் பாலா? தேங்காய் பால் அது ஒரு போதிலுக்கு தூராண்டபடியே போதிலுக்கு விட்டு கொண்டு வந்தது. பாருங்க கறி மூடி அச்சனே சரியா சுஜி உடைச்சு போட்டீங்களே? என்னோட மூடி உடைஞ்சு மூடி உடையல இதை வச்சு அமர்த்தி உடைஞ்சு போட்டு. இன்றைக்கு எல்லாமே இன்றைக்கு மீனும் இல்லை, சட்டியும் இல்லை, கடைசியா கொண்டு வந்த கறி மூடியும் இல்லை. சரி சரி நான் உடைக்கலையாப்பா. இல்ல இல்ல அப்பதான் மூடினவர். நான் இப்படி வைக்கலாண்டேன். மூடினவர். ஓ அப்பதான் மூடினவர். நான் மூடினேன். சரியா? சரியோ. அப்ப நாங்கள் முடியனதை கொண்டு ஓ இதுல இருந்து நீ வெளிக்கிடுவோமோ. இதுல இருந்து நீ வெளிக்கிட போறோம். இன்றைக்கு சமையல் காணொலி இல்லை, ஆனால் ஒரு நல்ல காணொலி, உண்மையிலேயே நல்லா இருந்தது. அப்ப நாங்கள் ஒரு வீடியோ முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.